அது மாதிரி இப்போ யாராவது உங்க வீட்டுக்கு வராங்கன்னா ஒரு சமையல் பண்றது 2 சமையல் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க எப்படி விதவிதமா அவ்வளோ பண்றீங்க? இல்ல இப்ப இது வந்து என்னன்னா நம்மளுக்கு குக் பண்றதோட நம்ம வீட்டுக்கு வரவங்களை வந்து உபசரிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க குக் பண்ணி கொடு அதாவது குக் பண்ணி கொடுத்து நம்ம சாப்பிட்டு நம்ம பாக்குற அளவு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருக்கும் மனசு. ஏன்னா இன்னைக்கு நான் காலையில வந்திருந்தேன். எங்க வீட்டுல எல்லாம் நாங்க ஒரு இட்லி வைப்போம், இல்லைன்னா ஒரு சாம்பார் வைப்போம், அவ்வளவுதான். இங்க இட்லி, அப்புறம் வந்து பொங்கல், பூரி. அதாவது இட்லியும் இன்னொன்னு என்னது பொங்கல் மாதிரி ஓரளவு ஒரே கேட்டகரிக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பூரி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக என்ன வைக்கணும், கிழங்கெல்லாம் வைக்கணும். அப்படி இருக்கும்போது ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் மனசு வேணும்ல, அதுதான் நான் எப்படின்னு கேட்குறேன். இல்ல அதுதான் நான் சொல்றேன்ல, என்னன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க வந்து கவனிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சந்தோஷம், அதாவது லவ் பண்ணி குக் பண்ணும்போதே வந்து அது வந்து அதோட டேஸ்ட் வந்து ஐ திங்க் எங்களுக்கு குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே அப்படிதான் பிடிச்சி பண்ண